பைபிளில் சின்ன பாவம் பெரிய பாவமே கிடையாது. பைபிளில் 2 பாவம் தான். ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம், இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். பைபிளில் 2 பாவம் தான் இருக்குது. நம்ம தான் எப்படி வச்சிருக்கிறோம், சின்ன பாவம் பெரிய பாவம். உங்களுக்கு தெரியுமா, பொய் சொல்றது சின்ன பாவமா பெரிய பாவமா? நமக்கு நம்ம ஆட்களில் வேற சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, அது எப்படி பொய் சொல்லாமல் இருக்க முடியும், அதில் வேற அவங்க ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சிருக்காங்க, தேவைப்பட்டா சொல்லிக்கலாம் இல்லையா? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பொய் என்னது எப்படி இருக்குது, சின்னது. பொய் சொல்லாமல் எப்படிங்க லைஃப்பை ஓட்ட முடியும்? ஆனால் வசனம் சொல்லுது பொய் தான் பிசாசுடைய பிரதானமான குவாலிஃபிகேஷன். அவன் எதுக்கு அப்பாவான்? பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அவன் ஒரு ஆள்கிட்ட எதை நம்ம இம்பார்ட்டன்ஸ் சொல்றோமோ அதை தான் அந்த ஆளை பற்றி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் கொடுப்போம். எது இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். அப்போ பிசாசோட இம்பார்ட்டன்ட் எது? பைபிள் எது சொல்லுது? பொய் அப்படின்னு இருக்கு. ஆனால் நம்ம பார்வைக்கு பொய் எப்படி இருக்குது? அப்போ நம்மகிட்ட இந்த சின்ன பெருசு தான் நம்ம தான் வச்சிருக்கிறோம். கர்த்தர் பார்வைக்கு அப்படி கிடையவே கிடையாது. நீ நினைக்கிற சின்ன காரியம் உன்னுடைய மொத்த தைலத்தையும் நாரி போக பண்ணும், உன் அபிஷேகத்தை கெடுத்துரும்.